1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது ₹1 இந்திய ரூபாயோட மதிப்பு $1 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஆட்சி செய்தவர்கள் வந்து பொருளாதாரத்தில் நிறைய தவறு பண்ணி இதை வீழ்ச்சி அடைய வச்சுட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்னா வேர்ல்டு கரன்சியா, இப்போ எப்படி வேர்ல்டு காமன் ஸ்போக்கன் லாங்குவேஜா இங்கிலீஷை நிறுத்திருக்காங்க, அந்த மாதிரி வேர்ல்டு ட்ரேட். இப்போ நீங்கள் இப்போ இந்த ஒரு பொருளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அமெரிக்க டாலரில் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த நாட்டுக்கு அனுப்புறதா இருந்தாலும் அவன் காயினை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட வாங்குவான். இதை அவன் சாதிச்சு காட்டிட்டான். முக்கியமாக எப்படி பண்ணான்னா கச்சா எண்ணெய் அரபு நாடுகள் தான் விளையும், எந்தெந்த நாடும் வந்து வாங்கும். ஆனால் எதிரடா டிரான்சாக்ஷன் பண்ணுவோம்னா டாலரில் பண்ணுவோம். இதை பண்ணிட்டான். நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் பண்ணோம். இப்போ என்னன்னா உலக அளவில் இப்போ என்ன ஆகும், வேர்ல்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அமெரிக்கன் டாலர் தான் நடக்குதுன்னா அமெரிக்க டாலருடைய டிமாண்டு உலக அளவில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், காது குத்து பத்திரிகை அடிக்கிற மாதிரி அடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பான். இதுதான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தினுடைய ஸ்தரத்தன்மைக்கு காரணம். டாலர் விழுந்ததுன்னா அமெரிக்கா விழுந்துடும். இப்போ நம்மளால என்ன பண்றாருன்னா உலக நாடு இப்போ ரூபே கார்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அபுதாபியில செல்லும். ஓகே, ரூபே கார்டு நீங்க சாதாரண இந்தியன் பேங்க்ல வாங்குற ரூபே கார்டை வச்சு நீங்க அபுதாபியில போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை சாதிச்சு காட்டிருக்காரு. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறாரு, ருபீஸ்ல வாங்குறாரு. இதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திச்சு. அதுக்கு தான் 50% டேரிஃப்னு பயமுறுத்தி பார்த்தாங்க. இப்போ நம்ம பயப்படலை, அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த டேரிஃப்னு பயமுறுத்துனதில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு நரேந்திர மோடி அவர்கள் போனார் பாருங்க, அங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று பண்ணார். யாருமே தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசவே இல்லை. என்ன பண்ணார் தெரியுங்களா, இம்போர்ட்டுக்கு ஈக்குவலாக எக்ஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே சைனா கிட்ட வந்தார். என்ன அர்த்தம் அப்படின்னா, சைனாவிலிருந்து எவ்வளவு பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி ஆகுதோ, இப்போ 100,000 அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆகுதுன்னு வைங்களேன், அதே அளவிற்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். ஒரு ஃபிகருக்கு சொல்கிறேன், எனக்கு என்ன ஃபிகர்னு தெரியல. எவ்வளோ ₹100 இறக்குமதி பண்ணால் ₹100 ஏற்றுமதி ஆகணும். இப்போ சைனாவுடைய ப்ராடக்ட் நிறைய இறக்குமதி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, அமெரிக்காவிலேருந்து எல்லா இடத்துக்கும். இப்போ அதே அளவில் ஏற்றுமதி ஆகணுன்ற ஒரு விஷயத்த அங்கே போய் உடன்படிக்கை பண்ணிட்டு வந்திருக்காரு. இது சாத்தியம் அடைஞ்சதுன்னா இப்போ 50% டேரிஃப்னால நமக்கு என்ன ஒரு நஷ்டம் நம்ம கணக்கு பண்ணுறோமோ அதை விட சைனாவோட இந்த பண்ணியிருக்க இந்த உடன்படிக்கையில் 200 மடங்கு லாபம். அவ்வளோ பெரிய வேலையை சர்வசாதாரணமாக போய் பட்டு வந்துட்டார். இந்த 50% டேரிஃபில் நமக்கு லாபம் நஷ்டம் இல்லை, மிகப்பெரிய லாபம். இதுதான் நரேந்திர மோடி. ஓகே.